கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது பாருங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே, நீ ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகி கர்த்தராகி இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து ஆமென். பாருங்கள், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் பிள்ளைகளிடத்திலே விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, விக்கிரகத்தை வைத்து சேவிக்கிறவர்களுக்கு, விக்கிரகத்தை ஆராதிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். கட்டளையாய் பைபிள், ஹோலி பைபிள், பரிசுத்த வசனத்திலே ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் பாருங்க, உண்மையுள்ள தேவனை, ஜீவனுள்ள ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாமல் விக்கிரகத்துக்கு முன்பாய் கொண்டு நாம் நமக்குள்ளாகவே சந்தோஷப்பட்டு கொண்டு வருகிறோம். ஆண்டவர் எழுதி தந்த கற்பனையை நாம் படிக்கவில்லை. அதை படித்தாலும் பாருங்க, அதை நாம் யோசிக்கவில்லை. ஆண்டவர் மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இந்த பூமியின் வாழ்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கற்பனை. ஆமென். அந்த கற்பனை பாருங்க, விக்கிரகத்தை நீ சேவிக்க வேண்டாம். ஆமென். விக்கிரகத்தை நீ வழிபட வேண்டாம். அது பாருங்க, உங்களுக்கு தலைமுறை மட்டும் ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அது உனக்கு சாபமாய் முடியும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் ஆவியோடு உண்மையோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கை கொள்ளுகிறவர்கள், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆமென் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள நாம் ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய சூழ்நிலைகளை மாறும், நம்முடைய எண்ணங்கள் மாறும். ஆமென். ஆண்டவர் தந்திருக்கிற திருவசனத்தில் எழுதி தந்திருக்கிற வார்த்தை இது. ஆமென். ஆண்டவர் தந்திருக்கிற கற்பனைகளிலே முக்கியமான ஒன்று, நீ யாதொரு விக்கிரகத்தை சேவிக்க வேண்டாம். எந்த ஒரு வழிபடுதல் உனக்கு தேவையில்லை. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமற்றது, அருவருப்பான காரியம். தேவ ஜனமே, ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை மனம் திரும்புங்கள். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆவியாயிருக்கிறார், அவரை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். அப்படி நாம் தொழுது கொள்ளும் போது பாருங்க, அவர் நம் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். நம்மை ஆண்டவர் பாருங்க வழி நடத்தி வருகிறார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த தேவனை நாம் முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம், முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். ஆமென், ஆமென்.